ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெயிட் சொல்லுன்ற டாபிக் பார்த்தோம். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாடல்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து ஒரு மொழி. இதிலேருந்து நான் லாஸ்ட் 3 இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் இந்த மாடல்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட் எந்த நூலில் மென்ஷன் ஆகிருக்குன்னா, நன்னூலில் மென்ஷன் ஆகிருக்கு. நன்னூலில் இயற்றியவர் பவனந்தி முனிவர். இப்போ உங்களுக்கு ஒரு நூல் பெயர் தெரிஞ்சிருக்கு, அதோட ஆசிரியர் பெயர் தெரிஞ்சிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதுவுமே சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நூலும் நூலோட ஆசிரியரும் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த நன்னூலில் பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழில் 247 லெட்டர்ஸ் இருக்குது, 247 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த லெட்டர்ஸில் 42 லெட்டர்ஸ்க்கு தனியாக சொன்னீங்கனாலே அதுக்கு மீனிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 42 எழுத்துக்களில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். நம்ம அது என்னென்னா அதோட மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 2 குறில் எழுத்துக்கள் சொன்னதில் ஒன்று நோ, இன்னொன்று தூ. நோனா நோய், தூனா உன். உயிர் எழுத்துக்களில் 6 எழுத்துக்களுக்கு தனியாக பொருள் இருக்குது. ஆனா பசு, ஈனா பூச்சி கொடுன்னு அர்த்தம், ஊ இறைச்சி உணவு, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேமுக்கு நடுவில் தண்ணியை தேக்கிறதுக்காக ஒரு ஷீல்டு இருக்கும், அதுதான் மதகு நீர் தாங்கும் பலகை. ஓக்கு இன்னொரு மீனிங் மகிழ்ச்சின்னு இருக்குது. கா வரிசையில் 4 லெட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு தனியாக மீனிங் இருக்குது. கா சோலை காத்தல், கூ பூமி நிலம், கை ஒழுக்கம் கை உறுப்பு, கோ அரசன் பசு. சா வரிசையில் நம்மளுக்கு 4 லெட்டர்ஸ்க்கு மீனிங் இருக்குது. சா இறந்து போ சாதல், சோர்வுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. சி இகழ்ச்சி, சே உயர்வு சிவப்பு வண்ணம் காளை மாடு, சோனா மதில் சுவர் நகர். தா வரிசையில் 5 லெட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு மீனிங் இருக்குது. தானா கொடுன்னு ஒரு பொருள் இருக்குது, அழிவுன்னு ஒரு பொருள் இருக்குது, தாண்டுதல்னு ஒரு பொருள் இருக்குது. தீ நெருப்பு இனிமை, தூ தூய்மை பகை, தே கடவுள் அருள், தை தைத்தல் தை மாதம். 4 5 இருக்குது. நாவு நாக்குன்னு நம்மளோட உறுப்பு இருக்கீங்களா, நாக்கு. அயலார் அயலார்னா அடுத்தவர். நீ முன்னிலை ஒருமை, நீ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தர் குறிப்பிடுறது முன்னிலை ஒருமை. நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை. பால 5 இருக்குது. பா பாடல் அழகு, பூ மலர், பே மேகம், பை இளமை கொள்கலம், நம்ம பை எடுத்துகிட்டு போறீங்களா அதுதான் கொள்கலம், போ செல். மா வரிசையில் 6 லெட்டர்ஸ்க்கு மீனிங் இருக்குது. மா மேன்மை அழகு பெரிய சிறந்த, மீ உயர்ச்சி வான், மூப்பு முதுமை 3, மே அன்பு மேம்பாடு, மை அஞ்சனம் எழுதுமை, அஞ்சனம்னா கண்மை, மோ முகத்தல் மோர்த்தல், நம்ம மோர்ந்து பார்க்குறதா முகத்தல் சொல்லுவோம். மோத்தல் கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறத மோத்தல் சொல்லுவோம். யா அகலம். வா வரிசையில் 4 லெட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு மீனிங் இருக்குது. வா அழைத்தல், வி மலர் விரும்புதல், வை வைக்கோல் புல் வைத்தல், வௌ கவர்ந்து செல்லுதல் கைப்பற்றுதல். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.